ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஹலோ வணக்கம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா அவங்க பயங்கர அறிவாளியாக இருக்கணும். எக்கச்சக்கமான விஷயங்கள் படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு 20 ஹார்ஸ்க்கு மேலே படித்தாதான் இந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ண முடியும். இப்போல்லாம் நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி இது எல்லாம் உண்மையெல்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப முக்கியம், இதில் அத்தியாவசியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய டெடிக்கேஷன் இந்த ப்ரிப்ரேஷன் ஜேர்னியில். ஸோ அதுதான் உங்களை அந்த பொசிஷனுக்கு கொண்டு போய் சேர்க்க போகுது. அண்ட் இதில் டாப்பராக இருந்தால் தான் கிளியர் பண்ண முடியும், படிக்காதவங்களால கிளியரே பண்ண முடியாது, இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நான் வந்துட்டு ரொம்ப லாஸ்ட் பெஞ்சில் தான் பார்க்குவேன், எனக்கு அவ்வளோலாம் படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு இருக்கிற ஆட்களாக இருந்தாலும் சரி, இல்லை நான் தான் டாப்பர் நான்லாம் கிளியர் பண்ணாமையா அப்படின்னு இருந்தாலும் சரி, இல்லை எந்த டேர்மில் வந்தாலுமே அவங்களால கிளியர் பண்ண முடியும், ப்ரொவைடட் இதுக்குன்னு தேவையான டெடிக்கேஷன் அண்ட் சின்சியாரிட்டியை நம்ம கொடுக்க தயாராக இருக்கணும். பட் எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் ரொம்ப புதுசாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ மற்ற எல்லாம் கூட நம்மளால் அப்படி அப்படியே படிச்சுக்க முடியும், ஏதோ புக்கு இருக்குது படிக்கிறதுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நியூஸ் தான் என்னன்னே ஃபஸ்ட்டு புரியாது. நம்ம இவ்வளோ நாள் இதுதான் நியூஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், கடைசி அது நியூஸே கிடையாது அப்படின்னு ஆகிடும். இப்போ எனக்குலாம் பர்சனல் இதாகவே இருக்குது. நிறைய வாட்டி நம்ம நியூஸ் பேப்பர் எடுக்கும் போது சினிமா நியூஸு, ஸ்போர்ட்ஸ் நியூஸில் தான் அதிக கான்சன்ட்ரேஷன் கொடுப்போம். கடைசியில் அந்த நியூஸ் பேஜில் எங்கே இருக்குன்னே தெரியல, லைக் அதை திருப்பி கூட பார்க்க மாட்டோம். ஸோ இந்த ப்ரிப்ரேஷனுக்குள்ளே வந்துட்டோன்னா நமக்கு தெரியும், ஓகே இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட், இதுதான் நாட்டுக்கு இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஓகே இவ்வளோலாம் தெரியுது, நான் எப்படி இதை படிப்பேன் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குல்ல. ஸோ அதை பற்றி தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஆனால் இது எல்லாமே டிப்ஸ் தான். ஸோ நீங்கள் இப்படிலாம் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியான ஐடியாஸ் கொடுக்குங்க. அண்ட் டு ஸ்டார்ட் வித், நிறைய பேர் ஒரு கேள்வி என்கிட்ட அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கீங்க, நான் எவ்வளோ நாள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் சொல்லுங்கள், 1 இயர் படித்தா போதுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. இதை பொறுத்த வரைக்கும் போதும் அப்படின்னு உங்களால் எப்போ சொல்ல முடியும்? சிலபஸில் இவ்வளோ தான், இதை படித்தா உங்களுக்கு இதிலேருந்து கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் போதும்னு சொல்ல முடியும். யூபிஎஸ்சி சிலபஸில் லேர்ன் 1 இயர் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சிலபஸாக கொடுத்துருக்காங்க, ஆப்வியஸ்லி இல்லைல்ல. ஸோ இதில் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா போதும், 2 இயர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா போதும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போது நீங்கள் நெக்ஸ்ட் இயரே அட்டெம்ப்ட் பண்ண போவீங்க, 1 இயர் தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி அந்த 1 இயர்க்காச்சும் ரெடி பண்ணிக்கணும். ஸோ 1 இயர் would be an ஐடியல் டைம். ஏன் ஐடியல் டைம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஜூனில் எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முந்தின ஜூன்லேருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலாச்சும் 1 இயரில் என்னென்ன விஷயங்கள் நடந்ததோ அது உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலோட பர்த்டே வந்துச்சு, அந்த பர்த்டே தான் உலக செவிலியர்கள் தினமாக கொண்டாடுறாங்க. ஸோ இது வந்து நேத்திக்கு வந்த நியூஸு. இப்போ நேத்திக்கு வந்த இந்த நியூஸு உங்களுக்கு எப்போ தெரிஞ்சுக்கும்? நேத்திக்கு வரைக்கும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வருஷம் கொஸ்டின் பேப்பரில் அந்த டே பற்றி ஒரு டேட் வந்துச்சு அப்படின்னா உங்களால் தெரியும். ஸோ 1 இயர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியலாக இருக்கும். இந்த மாதிரி டேஸ் ரெப்படிஷனு, ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, இல்லைனா இப்போ நாகாலாண்ட் டேன்னு ஒன்று கொண்டாடி இருப்பாங்க, ஒரு இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கும், அது ரெக்கரிங் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும், இல்லைனா வந்துட்டு ஏதாச்சும் 2 கண்ட்ரிக்குள்ளே பைலாட்ரல் ரிலேஷன்ஷிப் நடக்கும். ஸோ அவங்க இயர் ஆன் இயர் அதே நாளில் அதை ரெனியூ பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான நியூஸ்கள்லாம் வந்துட்டு இருக்கும். பட் அதோடைய ஒரு ஐடியாவாச்சும் உங்களுக்கு 1 இயர்க்குள்ளே கிடைக்கும். ஸோ எப்பயுமே 1 இயர் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கான ரீசன் அதுதான். பட் நான் 2022 தான் கொடுக்க போகிறேன், இல்லை இன்னும் 2 இயர்ஸ் கழிச்சு தான் நான் எக்ஸாம் எழுத போகிறேன், அப்போ நான் இன்னிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ண வேணாமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக நீங்களும் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ எனி பர்சன் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை இன்னிலேருந்து ஃபாலோ பண்ணணும். ஆனால் அட்லீஸ்ட் முன்னாடி கொஞ்ச நாளைக்கு எக்ஸ்ட்ரா போய் படிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நிறைய விஷயங்களை கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஒரு டைம் பீரியடாக உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. அண்ட் அது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கான டைம் பீரியடாக இருக்கணும். ஸோ சும்மா சரி இப்போ படிச்சுப்பா 5 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு, கண்டிப்பாக 5 வருஷத்துக்குள்ளே தான் கேள்விகள் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ நீ 5 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோ அப்படின்னா ப்ராக்டிக்கலி படிக்க முடியுமா? இன்னிக்குள்ளே பேப்பரை படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம அவ்வளோதான் ஐயோ அப்படின்னு ஆகிடுது. இல்லை ஒரு நாளைக்கு 5 நாள் பேப்பர் படித்தாதான் ஒரு வருஷத்தில் 5 வருஷத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க முடியும். இது எங்கேருந்து பாசிபிள்? கண்டிப்பாக பாசிபிள் இல்லை. ஸோ ரியலிஸ்டிக்கான டெட்லைன்ஸை நீங்கள் செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் என்னுடைய சஜஷன் மட்டும் கொடுக்குறேன். என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, ஜனவரி 2020 ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மே 2021 வரைக்கும் படிச்சுக்கோங்க. ஸோ மே அப்படின்னா 5/2021. ஸோ இந்த நாள் வரைக்கும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அண்ட் அந்த புலிம்ஸ்க்கு அது போதும். அண்ட் யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, நான் அது வரைக்கும் படித்தா போதுமா, அதுக்கு மேலே படிக்க வேணாமா அப்படின்னு. சரி, நீங்கள் இதுவே 15-16 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு படிக்கணும்? அதுவே பழகிக்கும், கவலையே படாதீங்க. ஸோ எதுவுமே இது போதுமா, இதோட நிப்பாட்டிவா அப்போல்லாம் இல்லை. நீங்கள் இங்கே மேக் பண்ணுறது எல்லாமே லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ இப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையோட எண்டு வரைக்குமே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்
நியூஸை படிச்சுட்டே தான் இருப்பீங்க. மேபி எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவில் நீங்கள் படிக்க வேணாம், பட் கவலையப்படாதீங்க. உங்களுக்கு அசால்ட்டாக சும்மா டெய்லி வாட் இஸ் த நியூஸ் டுடேப்பா அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. அவ்வளோ ஈஸியாக ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அது அப்போ பழகிடும். இப்போதைக்கு நீங்கள் இவ்வளோவாச்சும் படிங்க. ஓகேக்கா, இப்போ நான் இவ்வளோ படிக்கிறேன், ஆனால் இதில் நான் எப்படி ஃபாலோ பண்ணேன், நான் டெய்லி படித்து முடிக்கிறதுக்கே எனக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது. இதில் ப்ரீவியஸில் ஒரு 2-3 மாதம்லாம் நான் பின்னாடி போய் படிக்கணும் அப்படின்னா நான் எங்கேருந்து படிக்க அப்படிங்கிற கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதுக்கு தான் ஒரு மெத்தட் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பழசில் இப்போதைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. இன்றைக்குள்ள சிலபஸ் தான் உங்களுக்கு இன்றைக்கான ஒரு டார்கெட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ இன்றைக்கி நியூஸ் உங்களோட இன்றைக்கி சிலபஸை நீங்கள் இன்றைக்கே முடிச்சாகணும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் மட்டும் நீங்கள் தள்ளி போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை. நீங்கள் தள்ளி போட்டு கடைசி வரைக்கும் படித்தே முடிக்க முடியாது. ஸோ அதனால் இஃப் யூ ஆர் டார்கெட்டிங் ஃபார் டுடே, ஸ்டார்ட் டுடே இட்செல்ஃப், டூ டுடே இட்செல்ஃப். அதுதான் உங்கள் டார்கெட்டாக இருக்கணும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டப்படுவீங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் திங். ஓகே, ஆனால் எனக்கு புரியலை, நீங்கள் சொல்கிறது நியாயம், ஆனால் எனக்கு எப்படி அந்த கதைகள் தெரியும்? இப்போ சில நியூஸ்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அண்ட் அதோட பேக்ரவுண்டே எனக்கு தெரியல. அப்போ பேக்ரவுண்ட் தெரியல அப்படின்னா என்னால் எப்படி இந்த நியூஸை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சிலருக்கு டவுட் இருக்கும். ஸோ இந்த பேக்ரவுண்டை நீங்கள் எங்கேருந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது. சரி, இப்போது நியூஸ் இருக்குது. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் உங்களுக்கு படித்தா நியூஸ் ஆசச்சாச்சும் புரியும். அதோட பேக்ரவுண்ட் புரியல அப்படின்னா கூட நிறைய கம்பைலேஷன்ஸ் இருக்குது யூபிஎஸ்சி ரிலேட்டடாக. ஸோ அவங்க பேக்ரவுண்டில் என்ன ஆச்சு, இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்தது தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் அந்த ஐடியா மட்டும் உங்களுக்கு போதுமானதானா கண்டிப்பாக இருக்காது. ஸோ நீங்கள் எப்படி இதோட கக்ஸை டக்குன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு அந்த நியூஸை டைப் பண்ணுங்கள். நியூஸுன்னா அதுலேயே ஒரு காலம் இருக்கும் தெரியுமா? ஸோ நியூஸ்குள்ளே போங்க. நியூஸுங்க டேப் கிளிக் பண்ணி போனீங்கன்னா அதுலேயே சில நியூஸ் காட்டும், அதை புரிஞ்சுக்கோங்க. இல்லை ஃபார் யூபிஎஸ்சி அப்படின்னா இப்போ ஆர்டி வீடியோ ஒன்று போட்டிருப்போம் ஆல்ரெடி ரைட் டு எஜுகேஷன் பற்றி. ஸோ ரைட் டு எஜுகேஷனில் எப்படி நம்ம அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ எந்த ஒரு நியூஸாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வாட் இஸ் த நியூஸ், அதில் என்ன தான் சொல்ல வராங்க, எப்போ நடந்தது, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா இல்லையா, ஸோ இதோடைய இம்பேக்ட் என்ன, இதோட பாசிட்டிவ்ஸ் என்ன, இதோடைய நெகட்டிவ்ஸ் என்ன, இல்லை இது சொசைட்டி ஏதாவது இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இன்னும் பெட்டராக இருக்கும். என்னெல்லாம் சப்ஜெக்ட் யூபிஎஸ்சிக்காக படிக்கிறீங்க? ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் எல்லாம் படிக்கிறீங்களா? இதுதான் விஷயம். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி, எந்த நியூஸ் எடுத்தாலும் இதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் எப்படி இருந்தது, இப்போ என்ன ஆயிருக்கு. ஓகே, அடுத்தது ஜியாகிரஃபி, இது எங்கே நடந்தது, இந்தியாவில் நடந்ததா இல்லை ஆஃப்ரிக்காவில் நடந்ததா இல்லை எந்த கண்ட்ரியிலே எப்போ நடந்தது, ஸோ அது தெரியணும். அந்த வென் அண்ட் வேர் அந்த விஷயங்கள் தெரியணும். அடுத்தது எக்கனாமிக்ஸ், இதனால் எக்கனாமிக்கு என்ன பாதிப்பு இல்லை என்ன நல்லது நடந்துச்சு, ஸோ இதனால் எக்கனாமிக்கலி நமக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கும், ஸோ எக்கனாமிக்கலாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பொலிட்டிக்கல் அப்படின்னா சும்மா சாதாரண ஒரு நியூஸாக இருக்கும், அதனால ஒரு சட்டமே மாறிடும். ஸோ அந்த மாதிரி நியூஸில் இருக்கும்ல. இப்போ கேஸை பற்றிலாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கேஸுக்கு சட்டமே மாறி இருக்கும்ல. ஸோ பொலிட்டிக்கலி அது எப்படி எஃபெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு டெக்னாலஜி, இப்போது கோவிட்-19 டெக்னாலஜி பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ டெலிமெடிசன்ஸ் வந்தாச்சு அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் எல்லாருமே. ஸோ இன்னும் நிறைய டெக்னாலஜிக்கல் புஷ் நம்ம நாட்டில் வேணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிக்கலி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நீங்கள் டெக்னாலஜி அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ இதை தவிர சில ஃபீல்ட்ஸ் இருக்கும். அப்போ எல்லா நியூஸையும் இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். பட் ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. ஜென்ரலே ஒரு நியூஸ்ன்னு எடுத்திங்கன்னா நீங்கள் இந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கங்கும் போது நீங்கள் ஆன்சர் ரைட்டிங்கில் இதை அப்படியே ஃபாலோ பண்ணி எழுதிடலாம். ஸோ எப்போயுமே நீங்கள் 2 ஃபார்மேட் வச்சுக்கோங்க. ஒன்று அந்த நியூஸு வாட் இஸ் இட்டு, அது பொலிட்டிக்கலி எப்படி எஃபெக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியாகிக்கலி, அதுக்கப்புறம் ஜியாகிரஃபிக்கலி அந்த மாதிரி எழுதிட்டு போயிடலாம். இல்லை அப்படின்னா வாட் இஸ் இட், ஹவ் இட் ஹேப்பன்டு, வேர் இட் ஹேப்பன், வென் இட் ஹேப்பன்டு, அதோட ப்ரோஸு அதோட கான்ஸு அப்படியே எழுதிட்டு போயிடலாம். ஸோ ஆன்சர் ரைட்டிங்க்கும் நீங்கள் கண்டென்ட் ரெடி பண்ண மாதிரி இருக்கும், நியூஸையும் படித்து முடிச்ச மாதிரி இருக்கும். பட் இதுக்கு நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ உங்களுக்கு என்ன நியூஸ் அல்டிமேட்லி தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை தவிர தான் டெய்லி கம்பைலேஷன்ஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ டெய்லி கம்பைலேஷன்ஸோட ஒன் ஆஃப் த அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. எடுத்தோடனே டெய்லி கம்பைலேஷனுக்கு தயவு செஞ்சு போகாதீங்க. டெய்லி கம்பைலேஷன் அப்படிங்கும் போது ஐஏஎஸ் பாபா தெரியும்ல, ஸோ அவங்களும் போடுவாங்க, இன்சைட்ஸில் போடுவாங்க, சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் போடுவாங்க, ஏகப்பட்ட அகாடமிஸில் போடுவாங்க. எல்லாமே நல்லா தான் இருக்கும், நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. ஸோ அந்த இதில் போகும்போது அவங்களே பேக்ரவுண்ட் என்ன, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, ஹிஸ்ட்ரியில் எப்படிலாம் இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் சில ஃபேக்ட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதையே படித்து பழகிட்டிங்கன்னா அவங்க 10 நாள் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களால் அந்த ட்ராக் வச்சுக்க முடியாது. ஸோ ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் நியூஸ் பேப்பர் படித்து முடிச்சதுக்கப்புறமா அதில் போய்ட்டு யூ ஜஸ்ட் கிராஸ் செக் வெதர் யூ ஆர் கோயிங் இன் அ ரைட் பாத் ஆர் நாட், அந்த மாதிரி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க.
ஓகே, இதுதான் பேசிக்கு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பேக்ரவுண்டு கற்றுக்கிறதுக்கான வழிகள் அண்ட் ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை கற்றுக்கலாம். சரி, நான் இப்போ எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்? 3 மணி நேரம் ஆகுது எனக்கு, 4 மணி நேரம் ஆகுது எனக்கு. நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா 4 மணி நேரம் ஆக தான் செய்யும். இனிஷியலி கஷ்டமாக தான் இருக்கும். பட் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் அது பழக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஒரு மேக்ஸிமம் டைம் லிமிட் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 4 மணி நேரத்துக்கு மேலே நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. எத்தனை நியூஸுங்கிறத லிஸ்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ஃபைனலைஸ் பண்ணிங்க. நான் இன்றைக்கி 12 நியூஸ் தான் படிக்க போகிறேன் அப்படின்னா 12 நியூஸு அதை மட்டும் ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. 12 நியூஸில் நீங்கள் எவ்வளோ முடிக்கிறீங்க? 8 நியூஸ் முடிச்சிடுறேன், 10 நியூஸ் முடிச்சிடுறேன் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. பாக்கி 2 நியூஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். இல்லை க்ரக்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அதே நியூஸ் ரிப்பீட் தான் ஆகும். ஸ்டார்டிங்கில் தான் உங்களுக்கு அப்படிலாம் இருக்கும். கொஞ்சம் நாளில் அது ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ கோவிடை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு நிறைய படிச்சிங்க. இப்போ எல்லாம் ரிப்பீட்டட் நியூஸ் தான் வந்துட்டு இருக்கும். கொஞ்சம் தான் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போல்லாம் உங்களுக்கு டைம் அதில் கம்மியாகும். இந்த நியூஸை பற்றி திரும்ப ஆகும்போது நீங்கள் எலாபரேட்டாக படிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் டைம் லிமிட்டை தயவு செஞ்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 hours 4 hours 5 hours அப்படின்னு. அந்த 5 hours தாண்டி போகாதீங்க. 5 hoursக்குள்ளே நீங்கள் நியூஸை படித்து முடிக்க ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். பட் நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்னும் 4 மணி நேரம் படித்தா இந்த வருஷம் ஃபுல்லாக 4 மணி நேரம் வெறும் நியூஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படிலாம் நினைக்காதீங்க. இது ஸ்டார்டிங்க்கு தான். கொஞ்ச நாளில் உங்களுக்கு பழகி உங்கள் டைம் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிடும். அடுத்தது, இப்போது ப்ரீவியஸ் நியூஸை நான் எப்படி படிக்க? நீங்கள் சொல்கிறது இன்றைக்கி நியூஸை நான் ஃபாலோ பண்ணிடுறேன். பழைய நியூஸை நான் எங்கேருந்து படிக்க அப்படின்னா, பழைய நியூஸுக்கும் நீங்கள் இந்த டைம் போக, இந்த 4 மணி நேரம் டைம் போக கொஞ்சம் டைமை ஒதுக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ½ hour 1 hour டெய்லி ஒதுக்கிட்டு கம்பைலேஷன்ஸ் அதுக்கும் இருக்குது, மந்த்லி கம்பைலேஷன்ஸும் இருக்குது. இப்போ நான் சொன்ன எல்லா இன்ஸ்டியூட்லேயுமே மந்த்லி கம்பைலேஷன்ஸும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மந்த்லி கம்பைலேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் உள்ள எல்லா நியூஸையும் படித்து முடித்தாலும் சரிதான். இல்லை டெய்லி அதில் உள்ள டெய்லி டேட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் உள்ள 1 day பழைய 1 day நியூஸை நீங்கள் 2 daysக்கு ஸ்ப்ளிட் பண்ணி படித்தாலும் சரிதான். பிகாஸ் யூ ஹேவ் டைம். ஸோ இந்த 4 மாதம் நியூஸ் நீங்கள் விட்டதை அடுத்த ஒரு 4 மாதத்துக்குள்ளே நீங்கள் எப்படியாவது படித்து முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு நாளைக்கு ஒரு நாள் நியூஸ் எக்ஸ்ட்ரா படிச்சுட்டே வந்தீங்கன்னா 4 monthsல நீங்கள் அதையும் முடிச்சிருப்பீங்க, இதுவும் முடிச்சிருப்பீங்க, எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான். ப்ரீவியஸ் நியூஸை கவர் பண்ணுறது இதுதான் ஐடியா. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த பேக்ரவுண்ட்லாம் படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அதுலேயே முக்கால்வாசி ப்ரீவியஸ் நியூஸ் கவர் ஆகிடும். கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை எடுத்து நீங்கள் நோட்ஸ் எழுதிக்கிறது கஷ்டமே கிடையாது. இப்போது அடுத்த டவுட் என்ன இருக்கும் அப்படின்னா, நான் டெய்லி கம்பைலேஷன் போகுதா இல்லை மந்த்லி கம்பைலேஷன் போகுதா அப்படிங்கிறதுல இருக்கும். இது வந்து பெர்ஸ்பெக்டிவ் தான், ஒவ்வொருத்தருக்கும் டிஃபர் ஆகும். டெய்லி கம்பைலேஷன் அப்படிங்கிறது அன்னன்னைக்கே அதை படித்து முடிச்சிடலாம். அண்ட் டெய்லி கம்பைலேஷனுங்கிறது 10-13 பேஜ் இருக்கும் பர் டே. ஓகே, இதே மந்த்லி கம்பைலேஷன் போகும்போது ஓவராலாக 180 pages தான் இருக்கும். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், யூ வில் ரஃப்லி ஃபைண்ட் இட் அ லிட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 12 பேஜ் ஆகுது, ஆனால் ஒரு மாதத்துக்கே 180 பேஜ் தான் ஆகுது. ஆப்வியஸ்லி மந்த்லி கம்பைலேஷனோட டெய்லி கம்பைலேஷன்லாம் அப்போ இன்ஃபர்மேஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இதை இப்படியும் வச்சுக்கலாம், ரெப்படிஷன்ஸ் கம்மியாகும் அண்ட் சேம் நியூஸ் எல்லாம் கிளஸ்டரில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுல உங்களுக்கு எது பெட்டரோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் கம்பைலேஷன் கண்டிப்பாக படிக்கணுமானா நிச்சயமாக படிக்க வேணாம். நீங்கள் நோட்ஸ் ஒழுங்காக எடுத்துட்டிங்கன்னா கம்பைலேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது. நான் சொல்கிறது சஜஷனுக்காக தான். இல்லை எனக்கு கம்பைலேஷன் வேணும் அப்படின்னா இதில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே இல்லாமல் பெஸ்ட்டு கம்பைலேஷன் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? நீங்கள் எழுதக்கூடிய கம்பைலேஷன், நீங்கள் நியூஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் கம்பைலேஷன்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா தட் வுட் பி த பெஸ்ட். நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஃபைனலி கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. நியூஸ் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எல்லாருமே இதை ஒழுங்காக படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா லேக் நிறைய விடுவோம். நம்ம இன்றைக்கி ஒரு நாள் நமக்கு படிக்க மூடே இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு விடக்கூடியது நியூஸாக தான் இருக்கும். ஓகேப்பா நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி விட்டோம் அப்படின்னா தான் கடைசிக்கு நம்மளால் முடிக்கவே முடியாது. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்களோ அவ்வளோ ஈஸியாக உங்களால் இந்த ஜேர்னியை ரொம்ப அசால்ட்டாக கடக்க முடியும். உங்களுக்கு கான்ஃபிடென்ஸும் அதிகமாகும். ஸோ இக்காரணத்தை கொண்டும் நியூஸ்க்கு பிரேக் விடாதீங்க. இஃப் அட் ஆல் ஒரு தவிர்க்க முடியாத சிச்சுவேஷனால் நியூஸ்க்கு பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னாலும் டோன்ட் மேக் இட் லைக் 1 week or 2 week அவ்வளோ லென்த்தாக எடுத்துக்காதீங்க. மேபி 1 or 2 days அப்படின்னாலும் அதுக்கு கன்சிக்யூட்டிவாக வரக்கூடிய 1 or 2 daysல இந்த நியூஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படித்து முடிச்சுருங்க. தட் இஸ் வே மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஐ ஹோப் யூ காட் சம் கிளாரிட்டி regarding news and current affairs. Whatever it is, please do send me in the comments below. And if you want to message me personally, you can always message me in my Insta ID. Thanks a lot for all your support. Thank you.